யூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பழையபடி அவர்களுக்கு எல்லாம் திரும்ப கிடைக்கின்றது. அவங்களுடைய அழகு, அவங்களுடைய செல்வங்கள், இது போன்ற அல்லாஹ் நிகழ்த்திய இது ஒரு நிகழ்வு தான். அதனால் அல்லாஹ் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டான், அவங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டான். நம்பிக்கையாகவும் உறுதியாகவும் அவங்க துவா செஞ்சதுனால எல்லாமே அவங்களுக்கு திரும்பி கிடச்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ்னு அப்பொழுது எல்லாமே கிடச்சிருச்சு. அவங்களுக்கு அழகுலேருந்து எல்லாமே கிடச்சிருச்சு. ஆனால் வாக்கு சொல்லியிருந்தாங்கள்ல, அவங்க சாட்டையால் தன்னுடைய மனைவியை அடிப்பதாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சான், பூவான சாட்டையை என்ன செஞ்சான், பூவினாலான சாட்டைகளை அவங்களிடத்துல கொடுத்து அதை என்ன செஞ்சுருக்கான், அதை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய வாக்கை நிறைவேற்றிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு சாட்டையை அடித்தா என்ன செய்யும், வலிக்காது. பூவால் அடித்தா எப்படி வலிக்கும், அது போன்றல்ல. சுபஹானல்லாஹ் நம்ம மேலே பாசமிக்கவனாகவும் கருணை மிக்கவனாகவும் தான் இருக்கின்றான். சுபஹானல்லாஹ். பிறகு அல்லாஹ் தஆலாவிடத்துலேருந்து மழை பொழிகின்றது. மழை அல்லாஹ்வுடைய மழை என்னது, ரஹமத்தானது. ஆனால் அது எப்படி இருக்குது, வெட்டுக்கிளிகளாக. அந்த வெட்டுக்கிளியிலும் சும்மாவாக இருக்குது, தங்க வெட்டுக்கிளிகளாக இருக்குது. வானத்திலிருந்து மழை பொழியும் போது தங்க வெட்டுக்கிளி மழையாக பொழிகின்றது. அதை என்ன செய்கிறாங்க, கையால் ஏந்துறாங்க. அல்லாஹ் தஆலா கேட்குறான், நம்ம உங்களுக்கு தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேனே, எல்லா செல்வமும் தான் கிடச்சிருச்சு, நீங்கள் ஏன் இந்த வெட்டுக்கிளி மழை இதுக்கு போய் நீங்கள் இந்த தங்க வெட்டுக்கிளிக்கு போய் ஆசைப்படுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நபி அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, இது அல்லாஹுடைய ரஹமத்து, இது அல்லாஹுடைய ரஹமத்து, அவனுடைய புறத்திலிருந்து வரக்கூடியது. இதை நான் என்ன செய்யணும், வாங்கி கொள்ளணும். நான் எவ்வளவு தான் என்கிட்ட இருந்தாலும் அல்லாஹுடைய ரஹமத் என்ன செய்யணும், நம்ம பெற்றுக்கணும். அது தங்கமாக இருந்தாலும் சரி, அது என்ன இதாக இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய இடத்துல வரதை நம்ம என்ன செஞ்சிடணும், நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்க வெட்டிக்கிளிகள் என்ன செஞ்சாங்களாம், அப்படியே ஏந்தி அள்ளுனாங்களாம். சுபஹானல்லாஹ். நம்ம வாரி வழங்கக்கூடியவர்களாகவும் இருக்கணும், அல்லாஹ் கொடுக்க நம்ம பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்களாகவும் இன்ஷா அல்லாஹ் நம்ம இருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.